வெற்றி வாய்ப்பாளரா வருவீங்களா, வெற்றி வேட்பாளரா வருவீங்களா அப்படின்னா அதுக்குண்டான பூஜை பரிகாரங்களை அது பண்ணிக்கிறதா நல்லதுங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போயிரும். ஏன்னா சனி பலம் வந்து அவ்வளோ உங்களுக்கு நல்லா இல்ல. வெற்றி வாய்ப்பு ஸ்தானமாக இருந்தாலும் கேது கூட போகுது. அப்போ வந்து இந்த சனியுடைய திரிகோணத்துல தான் குருவும் கேதுவும் சேருது. அப்போ பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதலான கவனம் செலுத்துக்குங்க. பொதுவாவே கோர்ட்டு கேஸுகள், கடன் பிரச்சனைங்க இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல உயர்வான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல உறவுகளிடையே ரொம்ப அனுசரிச்சு போணும். மனக்கசப்புகள் உருவாகுங்க. தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்க்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுமே இருக்கு. 12ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால உங்களுக்குமே மருத்துவ செலவு இருக்கு. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த வருடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொதுவா வழிபாடுகளை பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இல்ல. 6ஆம் இடத்துல குரு, களத்திர ஸ்தானத்துக்கு சனி, ராகு, கேது, குரு எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல மேரேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு, 7ஆம் அதிபதியோட தசா புத்தி இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகும். அதுக்கு குருபலம் இருந்தா மேரேஜ் ஆகலாம். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குருபலமோ சனியோ இல்ல ராகு கேதுவோடைய தாக்கங்கள் இல்ல. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய ராகு வந்துட்டாரு. பெருசா புத்திர பாக்கியத்துக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து 5ஆம் அதிபதியோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும் உயர்வாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.